பிஜேபி எதிர்ப்பா? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதா? லூசா நாங்கலாம்? அப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி வச்சா நேரடியா மோடிய தான் போய் கூப்பிடுறீங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அங்கிள் நீங்க வாங்க அங்கிள். நீங்க வந்தா தான் அங்கிள் செஸ் போட்டி நடத்த முடியும். நீங்க வந்தா தான் அங்கிள் கார் ரேஸ் நடத்த முடியும். நீங்க வந்தா தாங்க காரே ஓடும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிடுறாரு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடி ரைடு வந்துச்சுன்னா உடனே முதலமைச்சர் டெல்லிக்கு போயிடுறாரு. கேட்டா நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்றாரு. 4 வருஷமா அந்த பக்கமே போகாத முதலமைச்சர் திடீர்னு அவசர அவசரமா போறாரு. எதுக்கு போறீங்க? அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஈடு எந்த ரைடுமே இல்ல. போகலைன்னா போகலன்றீங்க. போனா ஏன் இதை தானே எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற பொழுது நீங்க விமர்சித்தீங்க. எதுக்குங்க ஒரு முதலமைச்சர் போய் நீங்க மோடி காலில் விழுந்து கிடக்குறீங்க? அதே தப்பு தானே நீங்க செய்றீங்க. மோடி அவர்கள் வந்தாருன்னா நான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடையை பார்த்ததே இல்லைங்க. கருப்பு கூட தான் பார்த்துருக்கேன். கருப்பு கூட பார்த்துருக்கேன், சிவப்பு கூட பார்த்துருக்கேன். வெள்ளை கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெள்ளை கூடையை தூக்கிட்டு போறீங்க மோடியை பார்க்கறதுக்கு. அப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? மோடி அவர்கள் நல்லவருன்றீங்க. அப்போ யாரை நீங்க ஏமாத்தி கொண்டு அதுதாங்க தலைவர் சொல்றாரு. கொள்கையை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எங்க தலைவர் சும்மாலாம் பேசல. திமுக செய்யக்கூடியதான் பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஆனா நீங்க இவ்வளவு பிஜேபி எதிர்ப்பா? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதா? லூசா நாங்கலாம்? அப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி வச்சா நேரடியா மோடியை தான் போய் கூப்பிடுறீங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அங்கிள் நீங்க வாங்க அங்கிள். நீங்க வந்தா தான் அங்கிள் செஸ் போட்டி நடத்த முடியும். நீங்க வந்தா தான் அங்கிள் கார் ரேஸ் நடத்த முடியும். நீங்க வந்தா தாங்க காரே ஓடும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிடுறாரு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடி ரைடு வந்துச்சுன்னா உடனே முதலமைச்சர் டெல்லிக்கு போயிடுறாரு. கேட்டா நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்றாரு. 4 வருஷமா அந்த பக்கமே போகாத முதலமைச்சர் திடீர்னு அவசர அவசரமா போறாரு. எதுக்கு போறீங்க? அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஈடு எந்த ரைடுமே இல்ல. போகலைன்னா போகலன்றீங்க. போனா ஏன் இதை தானே எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற பொழுது நீங்க விமர்சித்தீங்க. எதுக்குங்க ஒரு முதலமைச்சர் போய் நீங்க மோடி காலில் விழுந்து கிடக்குறீங்க? அதே தப்பு தானே நீங்க செய்றீங்க. மோடி அவர்கள் வந்தாருன்னா நான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடையை பார்த்ததே இல்லைங்க. கருப்பு கூட தான் பார்த்துருக்கேன். கருப்பு கூட பார்த்துருக்கேன், சிவப்பு கூட பார்த்துருக்கேன். வெள்ளை கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெள்ளை கூடையை தூக்கிட்டு போறீங்க மோடியை பார்க்கறதுக்கு. அப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? மோடி அவர்கள் நல்லவருன்றீங்க. அப்போ யாரை நீங்க ஏமாத்தி கொண்டு அதுதாங்க தலைவர் சொல்றாரு. கொள்கையை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எங்க தலைவர் சும்மாலாம் பேசல. திமுக செய்யக்கூடியதான் பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஆனா நீங்க